புதன்கிழமை மகரிஷி அவர்களின் கவிதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று உலக சமாதானத்தில் தலைப்புல இன்னொரு கவிதையை பார்க்க போறோம். உலக சமாதானம் வரணும் அப்படின்னாலே முதல்ல நமக்கு நினைவுக்கு வருது ராணுவம் தான். அதுக்கு தான் இப்போ நிறைய எல்லா நாடுகளும் ஒரு பாதுகாப்புக்காக செலவழிச்சிட்டு வராங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அது வளர்ந்த நாடுகளா இருந்தாலும் சரி, வளர்ந்து வரும் நாடுகளா இருந்தாலும் சரி, ராணுவத்துக்குன்னு நிறைய செலவழிக்கிறாங்க. ஆனா இவங்க கருவிகளை உற்பத்தி செய்யறதுனாலயே எல்லாருக்கும் அந்த பயமும் இருக்கு. அப்புறம் அதை வச்சு இப்ப பாக்குறோம் எங்கெங்கெல்லாம் போர் நடந்துட்டு இருக்குன்னு நமக்கே தெரியும். 3வது உலக போர் வராம இருக்கிறதுக்கு நம்ம எல்லாம் வாழ்த்து கொடுக்கணும். அந்த அளவுக்கு அங்கங்க அழிவுகள் இருக்கு. அதுவும் இப்போ நமக்கு டிவி இருக்கிறதுனால அதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு குழந்தைய கூட அடியில இருந்த குழந்தைய ஒரு நாய் அவங்கள கூப்பிட்டுட்டு அந்த பாதுகாப்பு கொடுக்கறவங்கள கூட்டிட்டு அந்த குழந்தை அடியில இருக்கிறத காமிச்சு அந்த குழந்தைய காப்பாத்தியிருக்காங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் மகரிஷி அவர்கள் இந்த உலக சமாதானம் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அதுக்கு ராணுவத்தை கலைக்க முதலில் முயல வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாரு. நடக்கிற சாத்தியமா அது? ராணுவம் வேண்டான்னு தோணணும்னா வாழ்க்கை தத்துவம் புரியணும். அததான் இந்த கவிதையில கொடுக்கிறார். மனித இன வாழ்க்கை தத்துவத்தை எல்லா மக்களுக்கு விளக்கிடவும், ராணுவத்தை இனி எங்கும் இல்லாமல் செய்வதற்கும், எல்லா நாடுகளும் ஒத்து உலக ஆட்சி புனித மனப்பான்மையுடன் தோன்றவும், நல் பொறுப்புடைய அறிஞர் பலர் சேர்ந்த சங்கம் கனிவுடனே அரசியலை ஏற்கும் கட்சிகளை பண்படுத்தும் கடமை செய்யும் அப்படின்ட்டு கொடுக்கிறார். அப்ப ராணுவத்தை கலைக்கணும்னா ஏன் கலைக்கணும் அப்படின்னா, நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், அந்த நோக்கம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் அந்த நோக்கத்தை எப்படி அடைவது அப்படிங்கிறது தெரியணும். எதுக்காக வந்திருக்கோம், எங்கேருந்து வந்திருக்கோம், அப்புறம் அந்த நோக்கத்தை எப்படி அடைவது, அதுதான் முதல் அகத்தாய்விலே பார்த்த வாழ்க்கை தத்துவம்ங்கிறது. நம்ம எல்லாருக்குமே என்ன எண்ணம்னா, நான், என் குடும்பம், அதுக்கப்புறம் என்னுடைய ஜாதி, மதம், அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்த்துக்கிறோம். அவ்வளவுதான், எல்லை கட்டிக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையே எப்படி இருக்கு? முக்கோணத்துல இருக்கு. தான், சமுதாயம், இயற்கை. அப்போ இந்த ஜாதி, மதம், நாடு இதெல்லாம் தாண்டி இந்த சமுதாயம்ங்கிறது வரணும். அதுக்கப்புறம் இயற்கை. இயற்கைன்னா ஏதோ ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி போய் இயற்கை காட்சி பார்க்கிறது இல்ல. இயற்கை தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செயல் விளைவு தத்துவம் அதுதான் இயற்கை நியதி. நான் செய்யற செயலுக்கு விளைவு இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் எங்கேருந்து வந்திருக்கேன், வந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த விளைவு பத்தியும் நம்மளுக்கு தெரியும். அப்போ நான் எப்படி வந்திருக்கேன், எதன் மூலம் வந்திருக்கேன், அதுக்கப்புறம் இந்த விளைவுகள் ஏன் வருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வேண்டிய பயிற்சி முறைகளை எடுத்துக்கணும், இல்ல விளக்கங்களை தெரிஞ்சுக்கணும். அப்போ நோக்கம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். சரி, நோக்கத்தை அடையணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுமா? இல்ல. அப்ப இறை உணர்வு பெறுவதுதான் நோக்கம் அப்படின்னா, அப்ப அதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்கப்புறம் அறநெறி வாழ்க்கை. ஆனா அறநெறி வாழ்க்கை உடனே வாழ முடியுமா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லைன்னா எங்கேருந்து நம்ம அறநெறி வாழ்க்கை வாழ முடியும்? அதுக்கு தான் என்ன சொல்றாரு? முதல்ல 3 தேவைகள், 3 காப்புகள். அத பூர்த்தி செய்யணும். எல்லா உயிரினங்களுக்கும் அது பொது. அதுக்கப்புறம் அறநெறி வாழ்க்கை, அப்புறம் அறிவை உயர்த்தி கொண்டே போயி, அதுக்கப்புறம் இறையுணர்வு பெறுவது இதெல்லாம் குடுத்திருக்காங்க. அப்ப இந்த வாழ்க்கை தத்துவத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் வந்திருக்கோம்? வெறும் ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கோ, வீடு கட்டுறதுக்கோ, பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கறதுக்கோ அதுக்கு மட்டும் இல்ல. அதையும் தாண்டி ஒரு நோக்கம் இருக்கு. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் உலக நல வேட்பு இப்ப கூட கேட்டோம்.
உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள் உணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப அந்த உள் உணர்வு அது வரணும்னா, அடிப்படை தேவைகள், காப்புகள், அறநெறி வாழ்க்கை, அப்புறம் அறிவின் நிலை அத உயர்த்திக்கிட்டே போகணும். அப்பதான் அந்த உள்ளுணர்வே கிடைக்கும். இல்லன்னா மேலாகவே பார்த்துக்கிட்டு மயக்க நிலையிலேயே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப ராணுவத்தை கலைக்க வேண்டும் என்றால், வாழ்க்கை தத்துவத்தை மக்களுக்கு விளக்க வேண்டும். வாழ்வின் நோக்கம் என்ன? எங்கேருந்து வந்திருக்கோம்? அந்த நோக்கத்தை எப்படி அடைவது? இப்படிங்கிற விளக்கத்த குடுக்கணும். அதுக்காக குடும்பத்த விட்டுட்டு போ வேண்டாம். குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டே இதை நாம் முயல வேண்டும். அதுக்கப்புறம் ராணுவத்தை இனி எங்கும் இல்லாமல் செய்வதற்கு ஓருலக ஆட்சி வரணும். ஏன்னா வாழ்க்கை தத்துவத்த புரிஞ்சுகிட்டு, நோக்கத்த புரிஞ்சுகிட்டு, அறநெறி வாழ்க்கை வாழும்பொழுது தான் ராணுவமே தேவையில்ல. எல்லாரும் ஒரே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, அங்க பாதுகாப்புங்கிறதுக்கு வந்து ஒரு ராணுவம் வேண்டவே வேண்டாம். அப்போ வாழ்க்கை தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஓருலக ஆட்சி வந்துச்சுன்னா, எல்லா நாடுகளும் ஒத்து ஓருலக ஆட்சி புனித மனப்பான்மையோட அத ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப அந்த ராணுவம்ங்கிறதே வேண்டாம். அப்ப இருக்கிறது என்ன பண்றது? அதுக்கு மகரிஷி நெறைய வந்து அதுக்கு விளக்கங்கள் குடுத்துருக்காங்க. அவங்கள எந்தெந்த இடத்துலலாம் உபயோகப்படுத்திக்கலாம். இயற்கை சீற்றங்களுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். ஆனா சண்டை போடுறதுக்குன்னு அவங்கள யூஸ் பண்ண வேண்டாம். அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த இப்ப பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் பண்றதுக்கு 3வது ஒரு ஆள் வர வேண்டியிருக்கு. அப்படியே விட்டு குடுக்க முடியல. இத்தன அழிவு நடந்திருக்கு. இதுல இவங்க சொந்தக்காரங்க வந்து தலைவர்களோட சொந்தக்காரங்க யாரும் போல. அதான் அங்கயே. அவங்க சொந்தக்காரங்க போயிருந்தா தெரியும். அந்த வலி. யாரோ வந்து ஒரு தியாக மனப்பான்மையோட நாட்டுக்காக செய்றேன்னு, அதுக்கும் ஹிப்னடைஸ் பண்ணி, அப்புறம் தான் வந்து நாட்டுப்பற்றெல்லாம் வந்து ஏத்தி விட்டு, ராணுவத்துல சேருங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. மகரிஷி சொல்லுவாங்க. அந்த ஆட வெட்டுறதுக்கு முன்னாடி ஆட்டுக்கு நெறைய தீனி குடுப்பாங்க. அதுக்கு தெரியாது. தன்ன வெட்டுறதுக்கு தான் இவ்வளவு தனக்கு வந்து உணவெல்லாம் குடுக்குறாங்கன்னு. அந்த மாரி இத ராணுவத்துல நெறைய விஷயங்கள அவங்களுக்கு சாதகமா வந்து குடுக்குறோம்ன்னு சொல்லி, அவங்கள ராணுவத்துல சேர்த்து விட்டு, அதுக்கப்புறம் சண்டைக்குன்னு கூட்டிட்டு போறாங்க. அப்ப எவ்வளோ அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு தலைவர் சாதாரணமா இயற்கையா மரணம் அடைஞ்சாலே நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ராணுவத்துல அந்த மாரி இறந்துட்டாலும் சரி, இல்ல உறுப்புகள் இழந்து வந்தாலும், எப்படி அதெல்லாம் பாதுகாப்பு, பராமரிப்பெல்லாம் எவ்வளோ கஷ்டம் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு. பெருமையா பேசிக்கலாம் நான் ராணுவத்துக்காக உயிர இல்ல நாட்டுக்காக குடுத்தேன் என் உயிர அப்படின்னு. அதனால அப்புறம் பின்னாடி கஷ்டப்படுறாங்களே! அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால தான் மகரிஷி சொல்றார், உலக ஆட்சி வர வேண்டும். அப்ப எல்லா நாடுகளும் ஒத்து உலக ஆட்சி புனித மனப்பான்மையுடன் தோன்றவும், நல் பொறுப்புடைய அறிஞர் பலர் சேர்ந்த சங்கம். ஒரு சங்கம் வரணுங்கிறார். அப்ப அந்த சங்கம் இப்ப இருக்கிற அறிஞர்களா? இல்ல. அதுக்கு ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்காரு. எத்தன வருஷம்? 50 வருஷம் ஒரு திட்டம் போட்டிருக்காரு. இந்த 50 வருஷ திட்டத்துல ஆரம்பத்துல யார் யாரெல்லாம் இருக்கணும்னா, ஆதரவில்லாத குழந்தைகள், பெற்றோர்களால் பராமரிக்க முடியாத குழந்தைகள், அப்புறம் அவங்களே வந்து சரி நம்ப குழந்தைங்க இந்த மாரி பொதுவா வளர்ந்தா நல்லதுன்னு, அவங்களே அத புரிஞ்சுகிட்டு, பாசம், பற்று இல்லாம ஒரு அன்பு, கருணை அப்படிங்கிற எண்ணத்தோட, தங்க குழந்தைங்கள யார் கொண்டு வந்து விடுறாங்களோ அவங்க, அப்புறம் சீர்திருத்த முறையில தன்னோட குழந்தைங்கள வளர்க்கணும் அப்படின்னு நெனைக்கிற பெற்றோர்கள், அவங்கலாம் யாரு குழந்தைங்கள விடுறாங்களோ, இந்த குழந்தைங்கள எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாழ்க்கை தத்துவம் இதெல்லாம் சொல்லி வளர்க்கணும். எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கவழக்கங்கள் இதெல்லாம் குடுத்து, எந்தெந்த துறையில அவங்கலாம் தேர்ச்சி பெறுவதற்கு ஆர்வம் இருக்கோ, அவங்களெல்லாம் அந்த மாதிரி வளர்க்கணும். அதுல வந்து ஒவ்வொரு துறையிலயும் அவங்க தேர்ச்சி பெற்று வருவாங்க. அறிஞர்களா திகழ்வாங்க. அப்போ இந்த மாரி குழந்தைகள வளர்ப்பதற்கு நீங்க செலவிடுங்க. செவ்வாய் கிரகத்துக்கு போணுங்கிறது தேவையில்லைங்கிறார். அதுக்கு செலவு பண்றோம். என்ன பண்ண போறோம்? அங்க போயி அத பத்தி ஆராய்ச்சி செய்து. இப்போதைக்கு இந்த உலகம் ஒன்றுதான். அப்படிங்கிற எண்ணத்த எல்லாரும் வரவழைச்சுக்கங்க. வரவழைச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஊருலக ஆட்சி கொண்டு வந்து,
அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளை அறிஞர்களாக வளர்ப்பதற்கு அதுக்கு செலவிடுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ இத பார்த்தே இந்த மாரி வளர்ற குழந்தைங்கள பார்த்து மக்கள், பெற்றோர்கள் தானே இன்னும் தன்னுடைய குழந்தைங்கள கொண்டு விடணும்னு சேர்க்கறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஐக்கிய நாடுல அவங்க வந்து என்ன பண்ணணும், இந்த புரிஞ்சுகிட்டு அவங்க ஓருலக ஆட்சிக்கு முயற்சி செஞ்சுகிட்டு, இந்த மாரி இருக்கிற குழந்தைங்க வளர்ற குழந்தைங்கள எல்லா நாடுகளுக்கும் போயி சுற்றி பார்த்து, அவங்க வந்து தன்னுடைய அறிவு நிலையை உயர்த்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு இந்த ஐக்கிய நாடு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அப்படின்ட்டு சொல்றாரு. எவ்வளோ பெரிய பிளான் பாருங்க. 50 வருஷத்துக்கு வந்து இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வரணும் அப்படின்ட்டு எவ்வளோ யோசிச்சிருக்காரு பாருங்க. அந்த மாதிரி ஒரு சங்கம் வர வேண்டும். இந்த சங்கத்துல இந்த மாரி வளர்ந்து அறிஞர்களாக திகழ்கிற குழந்தைகள், வெவ்வேறு துறையில அறிஞர்களா திகழ்கிற குழந்தைகள், அவங்க இந்த சங்கத்துல உறுப்பினர்களா இருக்கணும். அப்படிப்பட்ட உறுப்பினர்கள் இந்த சங்கத்துல வந்தா, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? கனிவுடனே அரசியலை ஏற்பார்கள். அப்ப அந்த அரசியல் கட்சி, அது எப்படி இருக்கும்? அதுல இருக்கிற தலைவர்கள் எப்படி இருப்பாங்க? இத வந்து பார்த்து அவங்க உதாரணமா எடுத்துக்கொள்ளும் பொழுதே, சங்கத்துல இருக்கிற அந்த அறிஞர்கள், அவங்க அறிவுரைகள், அவங்க வாழும் முறைகள், இதெல்லாம் பார்த்தா, அப்ப அரசியல் தலைவர்கள், அதை தேர்ந்தெடுக்க கூடிய மக்கள், அவங்களும் இதெல்லாம் பார்த்து மாறுவாங்க. அப்போ அந்த தலைவர்கள், கட்சியில இருக்கிற தலைவர்கள், எப்படிப்பட்ட தலைவர்களா இருக்கணும்னு மக்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய பக்குவமும் வரும். அப்ப இந்த சங்கம் கனிவுடனே அரசியலை ஏற்ற ஏற்கும் கட்சிகளை பண்படுத்தும் கடமை செய்யும் அப்படிங்கிறார். அப்ப இந்த சங்கத்துக்கு அவ்ளோ பெரிய பொறுப்பு வரும். ஏன்னா, அவங்க எப்பொழுதும் இருக்கிற கல்வியே கற்கல. எழுத்தறிவு, தொழிலறிவு, ஒழுக்க பழக்க வழக்கங்கள். அதுல தான் அறநெறி வாழ்க்கை வருது. அதுக்கப்புறம் இயற்கை தத்துவ விளக்கங்கள். எல்லாமே எங்கேருந்து வந்திருக்கோம்? தெய்வம்னா என்ன? நம்மளுடைய மூலம் என்ன? எப்படி வந்திருக்கோம்? ஓரறிவுலேருந்து எப்படி வந்திருக்கோம்? அந்த உயிரினங்களுக்கு துன்பம் குடுக்காம இருக்கணும். அப்புறம் இந்த மாரி வளரும்பொழுது, எங்கெங்கேருந்தோ எல்லா ஊர்லேருந்து இந்த மாரியெல்லாம் வந்து அந்த குழந்தைங்க வந்திருக்கும்பொழுது, எந்த ஜாதி, எந்த மதம், எந்த நாடு, அதெல்லாம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு தெரிய கூட தெரியாது. அப்படியே தெரிந்தாலும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தோட இந்த குழந்தைங்க வளருவாங்க. அதுக்கு இப்ப இருக்கிற அறிஞர்கள், அவங்க உதவி செய்வாங்க. அப்படி வந்து வளரும்பொழுது, அந்த அறிஞர்கள் வெவ்வேறு துறையில இருக்கிற அறிஞர்கள் ஆலோசனைகளும் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் இத பார்த்து இன்னும் அந்த குழந்தைகள் அதே மாரியே நெறைய குழந்தைகள் சேர ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஐக்கிய நாடு அதுவும் தனக்கு இருக்கிற அந்த விதிமுறைகளை மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கும். இந்த குழந்தைகள் எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த கலாச்சாரங்களை அவங்க கற்றுக்கொண்டு, எல்லாத்துலயும் அவங்களும் அறிஞர்களா அவங்க தேர்ச்சி பெறுவார்கள். அந்த மாதிரி ஒரு சங்கத்துல உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ராணுவத்தை கலைக்க வேண்டும். ராணுவம் வேண்டாம். ஓருலக ஆட்சி வரணும். அப்படின்ட்டு அவங்களே அதற்கு வேண்டிய முயற்சிகளையும் எடுப்பாங்க. எப்படி வேணா வரலாம். ஓருலக ஆட்சி வரணும்னா இந்த மாரி அறிஞர்கள் வரணும். அறிஞர்கள் வந்து ஓருலக ஆட்சி கொண்டு வரதும் வரும். 2ம் எப்படி வேணாலும் வரும். இதெல்லாம் அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாரி சிலது முன்னோக்கி வரும். சிலது பின்னோக்கி இருக்கும். அப்புறம் சிலது மறுபடியும் பின்னோக்கி இருக்கிறது முன்னோக்கி வரும். மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அப்படி வரும்பொழுது, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஆட்சி செய்ய வரவங்கள்லாம், இந்த அறிஞர் சங்கம், அந்த ஆட்சியில இருக்கிற தலைவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட தலைவர்களா இருக்கணும்? அப்படின்னுட்டு அறிவுரை குடுப்பாங்க. அறிவுரை குடுப்பாங்க. அதோட மட்டும் நிறுத்த மாட்டாங்க. அந்த கட்சிகளை அவங்களுடைய விதிமுறைகள் எப்படி இருக்கணும்? அப்படின்னு அத பக்குவமா எடுத்து சொல்லக்கூடிய அந்த தன்மையும் அந்த அறிஞர்களுக்கு இருக்கும். இப்ப பார்த்தா ஒவ்வொரு கட்சியும் பாருங்க. அவங்க வந்து நெறைய விதிமுறைகள் சொல்றாங்க. கட்சி வந்து பதவிக்கு வரதுக்கு குடுக்குறாங்க. இத செய்வேன், அத செய்வேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து குப்பையில போயிடுது. மகரிஷி சொன்னாங்களே, உலக சமாதானத்துக்காக என்னெல்லாம் நான் வந்து
எழுதி குடுத்தேனோ, அதெல்லாம் அந்தந்த பெட்டியில எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெட்டியே காணாம போச்சுன்னு சொல்லுவாங்க. பிரதம மந்திரி எல்லாம் பார்த்துட்டு. நம்மளுக்கு தெரியும். அது எப்படி அவர் கஷ்டப்பட்டார் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்த இப்ப இருக்கிற கட்சிகளுடைய அவங்களுடைய குறிக்கோள்கள்லாம் இருக்கு. ஆனா அறிஞர்களா வரும்பொழுது, அவங்க இந்த கட்சிகள்லாம் எப்படி இருக்கணும்? தலைவர்கள் எப்படி இருக்கணும்? உங்களுடைய அந்த குறிக்கோள் எப்படி இருக்கணும்? அப்புறம் சமுதாயத்துல இருக்கிற மக்களுக்கு நீங்க செய்வதற்கு பாதுகாப்பு, பராமரிப்பு அது 2க்கும் என்னென்ன நீங்க வந்து செயல்பாட்டுகளை கொண்டு வர வேண்டும்? அப்படின்னு கட்சிகளை பண்படுத்தக்கூடிய நிலைமைக்கு அவங்க உயர்வாங்க. அதுக்கப்புறம் இந்த தலைவர்கள் எப்படிப்பட்ட கடமையை செய்ய வேண்டும்னு அவங்க உணர்த்துவாங்க. ஏன்னா அவங்களே உதாரணமா இருக்காங்க. சங்கத்துல இருக்கிற அந்த அறிஞர்களே உதாரணமா இருந்து வாழ்க்கையை அப்படி நடத்துறதுனால, கட்சிகளை பண்படுத்தும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் அந்த தலைவர்களுக்கு வரும். என்ன மாரி கடமையை செய்யணும் அப்படின்னு அந்த விளக்கங்களையும் குடுப்பாங்க. இதுதான் மகரிஷி சொல்றாரு. அப்ப ராணுவத்த கலைக்கணும்னா டமால்னு போய் கலைக்க முடியாது. அடுத்த பக்கத்துல இருக்கிற நாடு சண்டைக்கு வருதுன்னு த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்க, பயப்படுத்திட்டே இருந்தா. எங்க இந்த ராணுவத்த கலைக்கிறது? அதனால தான் இப்ப ராணுவத்தோடைய தளவாடங்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த கருவிகள் எல்லாம் இன்னும் பைசா குடுத்து நெறைய வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறோமே, உக்ரைனுக்கும், ரஷ்யாவுக்கும் எப்படி எங்கேருந்து அடிக்கிறாங்க? இங்கேருந்து ஈரானுக்கு போட்டு அடிக்கிறாங்க. எல்லாம் கடல் தாண்டி அங்க போய் அழிவ குடுக்குது. இதுல இறந்து போறவங்க, பெண்கள், குழந்தைங்க, வயதானவர்கள் அவங்கலாம் வந்து பாவம் என்ன என்ன தவறு செய்தார்கள்? அவ்ளோ அழகா வீட்ட கட்டி, இப்ப அத பார்த்தா பாழடைஞ்சு இருக்குது அப்படியே. எவ்ளோ கஷ்டமா இருக்கும். திரும்பி வந்தா கூட, அவங்க இருந்த ஒரு புயல் வந்துட்டு போச்சுனாலே, அந்த இடத்த திரும்பி வந்து பார்த்தா, நமக்கு கஷ்டமா இருக்கு. அது இயற்கை சீற்றம். இயற்கையா குடுக்குற அழிவு. இது மனிதனுக்கு குடுக்குற அழிவு. தெரிந்தே அழிவை குடுக்குறான். இதெல்லாம் செய்யாம இருக்கலாம். பண்ணாம இருக்கலாம். ஆனா, அங்கேயும் ஆணவம். தான் தான் உயர்ந்தவர் அப்படின்னு காமிச்சுக்கணும். தன்னுடைய நாடு தான் பணக்கார நாடு. எல்லா அ இருக்கு. அப்புறம் தங்கிட்ட இருக்கிற இத வந்து அவங்க அது வந்து ரொம்ப வந்து லேட்டஸ்ட் எக்யூப்மென்ட்ஸ் இல்லன்னா, அத எப்படி வந்து யார்கிட்ட தள்றது? அப்படிங்கிறதுக்கு பார்த்துட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அத வித்து, அப்புறம் இத விட இன்னும் தேர்ச்சி பெற்ற கருவிகளை எப்படி வந்து நம்ப செய்து அத உபயோகப்படுத்திக்கலாம். அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாம் சுயநலத்தோட நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா மகரிஷி அவர்கள் எவ்வளவு யோசிச்சு செஞ்சிருக்காரு பாருங்க. 1955ல இத எழுதியிருக்காருன்னா, என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். நம்மளுக்கு அத படிச்சாலே நல்லா இருக்கு. இந்த கருத்துக்கள கேட்கும்போது நல்லா இருக்கு. யாரு ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற குரு எப்படிப்பட்ட ஒரு பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அப்ப இந்த மாரி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு நம்ம குழந்தைங்கள நம்ம வளர்க்க கூட மாட்டோம். அந்த குழந்தைங்கள கொண்டோய் விட்டுட்டு, நம்ம வேற விதத்துல சமுதாயத்துக்கு என்ன தொண்டு செய்யணுமோ அத செய்வோம். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஜாதி, மதம் இந்த எல்லைகள்லாம் தாண்டி பண்ணணுங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும். ஏன்னா நம்ம குழந்தைங்கள வேற நாட்ட சேர்ந்தவங்களோ, வேற ஜாதிய சேர்ந்தவங்களோ, வேற மதத்த சேர்ந்தவங்கள தானே வளர்க்குறாங்க. அப்படி அத வளர்க்குறவங்க நம்ம குழந்தைய அவ்வளோ அழகா வளருதுன்னு தெரியும்பொழுது, நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்கா அந்த எல்லையெல்லாம் தாண்டி போக வேண்டும்ங்கிற பக்குவம் நமக்கு வரும். இப்ப மகரிஷி குருவா இருந்து இத்தன கருத்துக்கள குடுத்திருக்காருன்னா, அவர் நம்ம ஜாதி, நம்ம மதம்னா பார்த்தோம்? இல்ல. நம்ப வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய துன்பத்தை போக்குவதற்கு வேண்டிய பயிற்சி முறைகள குடுத்திருக்கார். அப்படிங்கும்பொழுது, அவர் என்ன ஜாதி, மதம் அப்படிலாம் படிச்சவரா, படிக்காதவரா அதெல்லாம் பார்க்கவே இல்ல. அந்த கருத்த கேட்ட உடனே, என்னுடைய துன்பத்தை போக்கும். எனக்கு நல்ல வழி காமிக்கும். அப்படின்னு தான் வராங்க. அப்புறம் தான் குருவ பத்தி தெரியுது. இவர் படிக்கல, இருந்தாலும் இவ்வளவு கருத்து குடுத்திருக்காரு. நம்ம குருவ பத்தி முதல்ல தெரியல. மனவளக்கலையில இருக்கிற பயிற்சி முறைகள், அவங்க பார்க்குற அன்பர்கள், அவங்க வாழ்க்கையில மாற்றம் இருக்குன்னு அப்படிதான் வராங்க. அப்புறம் தான் குருவ பத்தி தெரியுது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை நல்லா போகுது, குழந்தைங்க நல்லா இருக்காங்கன்னா,
அப்ப அந்த கருத்துக்களை கூறுபவர் இன்னும் சத்தம் வளர்க்குறாங்கன்னா, அப்ப நம்போ வரவில்லையம்மா. இந்த எல்லையெல்லாம் தாண்டி நம்மளே போவோம். ஐயா என்ன சொன்னீங்க ஐயா? அப்போ அந்த எல்லையெல்லாம் தாண்டி நாமளே போவோம். அதனாலதான் மகரிஷி அவர்கள் எல்லா ஜாதி மதத்திலேருந்து இருக்கிற அந்த குழந்தைங்க சோ அதனால இந்த மாரி விஷயங்கள நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ இந்த மாரி அறிஞர்கள் வளர்க்குறாங்கங்கும்பொழுது, எப்படி ஒரு உயர்ந்த எண்ணத்த மகரிஷி கொண்டு வராரு பாருங்க. நமக்கே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அந்த ஜாதி, மதம், இந்த நாடு, இந்த எல்லையெல்லாம் தாண்டி நம்ப போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். நம்மளே நம்ம இந்த உதாரணத்த எடுத்துக்கலாம். இப்ப இந்த பயிற்சி முறைகள்லாம் நமக்கு வாழ்க்கையில ஒரு அமைதிய குடுக்குது, ஒரு பிரச்சனைய தீர்க்குது அப்படிங்கும்பொழுது, அந்த குருவுக்கு எவ்வளோ கடன் பட்டுருக்கும். அப்புறம் தான் அந்த குரு எங்கேருந்து வந்திருக்காருன்னு விளக்கத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அங்கேயே நமக்கு அந்த ஜாதி மதம்லாம் தாண்டி வரோமா இல்லையா? அப்ப இன்னும் உயர்ந்த நிலைக்கு போயி அறிஞர்கள் குழந்தைங்களெல்லாம் வளர்க்கும்பொழுது, எப்படிப்பட்ட அந்த மன விரிவு வரும் பாருங்க. அதுக்கு தான் மகரிஷி ரொம்ப முயற்சி செய்திருக்கார். நம்பளும் நம்மளால என்ன முயற்சி செய்ய முடியுமோ, இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் கொண்டு போய் சேர்ப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அப்ப ராணுவத்தை கலைக்கணும்னா முதல்ல வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு எல்லாருக்கும் அதை எடுத்து சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு சங்கம் வரும். அந்த சங்கம் என்ன மாதிரி கடமைகளை எல்லாம் செய்யுது? என்ன மாரி கட்சிகள்லாம் அத கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிற விளக்கத்தெல்லாம் மகரிஷி இந்த கவிதைகள்ல ரொம்ப அழகா குடுத்திருக்காங்க. அப்ப அந்த ஒரு உலக ஆட்சி வருதுங்கிறது வெகு தூரத்துல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த உலக நாடுகள், பணக்கார நாடுகள்லாம் கொஞ்சம் சேர்ந்து வந்திருக்காங்க. வந்து ஒத்துக்கிட்டா பரவால்ல. ஆனா பின்னாடி இருந்துகிட்டு அவங்க பாட்டுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் குழி பறிச்சுக்கிட்டு இருந்தா அங்கேயும் பிரச்சனையா போயிடும். அதனால தலைவர்கள் சேர்றவங்க நல்ல ஒரு முடிவெடுத்து அவங்க ஒரு நல்ல ஒரு உலக ஆட்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் வாழ்த்துவோம். மகரிஷி அவங்க நமக்கு அந்த கொடுத்திருக்காங்க. அந்த பாதையில எல்லா நாடுகளுமே சேர்ந்து அந்த பாதையில நடப்பதற்கு நம்ம வாழ்த்துக்களை கொடுப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க. வாழ்க வளமுடன் அம்மா.